தூக்கிட்டாங்க, மேல தூக்கிட்டாங்க, ஏசில இருந்து டிசி. என்னடா திருறீங்க? உங்களுக்கு தேடவே தெரியலடா. ஓ, நீங்க மட்டும் திருடுவீங்க. இறங்க, நான் சொல்லி காமிங்க. ஐயோ, வண்டி போச்சா? அனைவருக்கும் வணக்கம். எம்இ சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லலாம்னு இருக்கேன். 13 ஆண்டுகளா எங்களுடைய சிறப்பு குழந்தைகளை நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதில் எம்இ சிறப்பு பள்ளியில் 0லேருந்து 15 வயது வரையிலும் 15 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை நாங்கள் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லையும் பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் ஸ்கூலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக சிவியராக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் காலையில் 9:30 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரையிலும் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான சிறப்பு கல்வி, ஃபிசியோதெரப்பி, வொகேஷனல் ட்ரைனிங், டான்ஸ், சிலம்பம், இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஏதாவது குழந்தைங்க இந்த மாதிரி வீட்டில் முடக்கப்பட்டிருக்காங்களா உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்துச்சுன்னா நீங்கள் எங்ககிட்ட அவங்கள கை காட்டுங்க. அந்த குழந்தைங்களே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சந்தோஷமாக சுத்தமாக நாங்கள் பார்த்து தரோம். தேங்க்யூ. ஒழுங்காக பேசிக்கலாம், ஒழுங்காக தெரியல. IMTF யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ எதுக்கு சொன்னால், யூடியூப்பில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. MTF ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 2 பசங்களும் வந்து எப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஏன்னா நீ வீடியோ பண்ணுற, எங்களை வச்சு நீ வீடியோ பண்ணுறனா நல்லா தான் இருக்குது, ஆனால் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இதுக்கப்புறம் நான் வரலண்ணா அப்படின்னு வந்து 2 பேருமே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. MTF தயவு செஞ்சு யூடியூப்பில் நம்மளுக்கு வைரல் ஆகுது, ஆனால் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அனுப்பி இப்படி ஒரு MTFனு ஒரு பேஜ் இருக்குடா, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிஸ், அதனால் வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட அனுப்புங்க. MTF ப்ளீஸ், தயவு செஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ MTF தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். MTF ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாளாக வீடியோ பண்ணி இதுக்காக எவ்வளோ காசு வந்து நாங்கள் செலவு பண்ணிடுவோம், சொல்லிக்கட்டில் செலவு பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. MTF இதுக்கப்புறம் வரலான்னு திரும்ப நான் போடுவேன். தயவு செஞ்சு எங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா 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 சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காத. என்ன தவி? நாங்க இமெயில் வடிக்கும் போறீங்களா? ஆமா, அந்த வழியே தான் போறேன். சரி, நான் அவங்க இறக்கி விட்டுருங்க பள்ளிக்கூடத்துக்கிட்ட. சரிப்பா, உட்காரு போலாம். யார் நீ? இங்க தானே போயிட்டு இருந்தோம், வீடு அங்க இருக்குடா. என்னடா? இந்தாண்டா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். பேர் என்னப்பா? மோதிஷ் கண்ணே. சரி சரி. ஹலோ, எங்கடா வச்சாங்கறா? ஒரு கடாய் ஒன்று சிக்கிக்குது. ஸ்கூல் பையன் தான். எவ்வளோக்கு எடுத்துக்குவ? நல்லா நல்லா நல்லா. பேர் என்னடா? சித்தேஷ். சித்தேஷ், ஆமா, நல்லா பையனை தாங்கிறான். சரி, சீக்கிரம் வா, நான் முன்னாடி அப்படியே நிற்கிறேன். சரி, சீக்கிரம் வந்துரு. அப்படியே வரப்ப அந்த மைக் ஊசி எடுத்துட்டு வந்துரு. இருடா, ஒன்னலடா, ரெண்டுடா. சீக்கிரம் கத்துறான்டா. சரி இரு. ஒன்னு இல்லடா. சரி ஒன்னு இல்லடா. ஒன்னு இல்லடா. ஐயோ, ஒன்னு இல்லடா. ஒன்னு இல்லடா, இருடா. கத்தி வச்சுக்கிறேன். மூச்சு கை மேல கை வைடா. வைடா, உட்கார கட்டா. மூச்சு விடக்கூடாது மச்சான். கத்துறா மச்சான். டக்குனு ஒன்னு ஊசி எடுத்துடா. நம்மட யாரும் தெரியாத கார்ல ஏறுவியா?
ஏறமாட்டா ஆ ஏறமாட்டேன். ம் முன்னாடி தெரியாத காரில் தெரியாத இடத்துல வந்தா ஏறக்கூடாது. ஏறமாட்டேண்ணா. யாருன்னு முன்ன பண்ணி பாத்துக்கிறியா? இல்ல தெரியாது எனக்கு. அப்புறம் எதுக்கு என் காரில் ஏறினேன்? நான் லிஃப்ட் தானே கேட்டேன். லிஃப்ட் கேட்டேன். இப்போ கொள்ளக்காரன் தான் குழந்தைகள் கடத்துறவங்க தான் இப்போ நிறைய ஆயிட்டுக்குது. இப்போ அவன்லாம் லிஃப்ட் கொடுத்தா இப்படி தான் தூக்கிட்டு போயிடுவான். இப்போ என்ன மாதிரி தான் இருப்பான். ஏன் நான் கூட தூக்கிட்டு போறதா? நான் விட்டு ஏறு என்னோட ஏறுவியா? ஏறமாட்டேண்ணா. கேமரா பாரு, கேமரா இது பாரு, கேமரா பாரு. யாரும் இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லு. யாரும் இந்த மாதிரி செய்யாதீங்க. சரி இறங்கி போ. பாரு அங்க திறக்கிறதுக்கு இது. இறங்கி போ. சரி டாடா. ஏய் தம்பி டே வா நில்லு வா அங்க வா. ஏன்னா யார் நாமுக்குதா? யாருண்ணா நீங்க? ஏய் நேத்தான் வித்துக்காரே சொல்றீங்களுக்கு 50 ரூபா ஜிபே 50 ரூபா காசு தரேன்னு சொன்னா அது வீடியோ போட்டுடா. சும்மா சொன்னா. ஏய் அது வைரல் ஆகி போச்சு. 50 ரூபா கூட ஜெயிச்சுட்டாரு. சரி யாருன்னு கம்மியா தரேன். சரி கையில தான் இருக்குது. சரி நான் அக்கௌண்ட்ல இது அனுப்பிடுறேன். அந்த வீடியோ பற்றி நீங்க சொல்லுங்க. அதுக்கு நான் மொத்தம் ஒரு 15-20 வந்து இது கமெண்ட் அது சரியா இதை நான் செக் பண்றேன். நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரே நிமிஷம் நீயே சொல்லு. ஃபர்ஸ்ட் என்ன? வெண்டைக்காய். ரெண்டாவது 3 மாசம் முழுகாது இருந்துச்சு. யானை 3 யானை போனிச்சா இல்லை முழுங்க? அது ஓகே. இருட்டறைக்குள்ள ஏதோ சொன்னீங்களே வாய் பார்க்கலாம். அது சொல்லிட்டாரு. நானும் அவருக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். சரியா? பாத்தீங்களா? இந்த ப்ரோக்கு தான் வந்து இப்ப 50 ரூபா ஜிபே பண்ணணும். கரெக்டா தப்பா? இன்னும் யாராச்சுக்கிறாங்க நீ செக் பண்றேன். எல்லாம் தப்பாகி போயிடும். எல்லாம் கரெக்டா சொல்றாங்க. ஆனா ஒண்ணு தான் சொல்றாங்க. 3க்கும் பதில் சொல்லணும்ல. அவர் தான் கரெக்டா சொல்லியிருக்காரு. அவருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். எனக்கே தெரியும் இதானு. வெண்டைக்காய் அது 3 மாசம் முழுங்காம இருக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாய் இந்த ப்ரோ. சரி அவருக்கு ஜிபே பண்ணிட்டு இருங்க. இந்தாங்க பண்ணி விட்டுறீங்களா? பண்ணி விட்டுறேன். இல்ல அவருக்கு மெசேஜ் போட்டேன். காசு கொடு. அவர் எப்ப ரிப்ளை பண்ணாலும் அவருக்கு நான் 50 ரூபா ஜிபே போட்டு விட்டுறேன். விடுக்கிறதுக்கு அப்ப நாளைக்கு அவங்க கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க. நாளைக்கு ஒரு விதிக்கடையா பார்க்கலாம். அதில் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். ப்ரோ இந்த ப்ரோக்கு மெசேஜ் போட்டுக்கிறேன். அப்படியே அவர் மெசேஜ் பண்ணானா அவருக்கு நான் ஜிபேல 50 ரூபா ஜிபே பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். கேளுங்க. 50 ரூபா வடை வச்சு MTF இன்னைக்கு வந்து இந்த கேமில் வந்து இவர் தான் ஜெயிச்சுக்கிறாரு. இவருக்கு வந்து இந்த காசை போட்டு விட்டுறலாம்.